தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நார்த் ஃபேஸிங்கில் 113 குழி கருடமனை, ஃபேண்டாஸ்டிக்கான பிளான். அது ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 28க்கு 32 நார்த் ஃபேஸிங் ஈசானம் வளர்ந்துருக்கு. நிறைய அன்பர்கள் என்ன பண்ணிடுறான்னா, இந்த போர்ட்டிகோ இல்லாதனால இந்த பில்டிங் இப்படி கட்டாயிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. கிடையவே கிடையாது. ஈசானம் வளர்ச்சியாக இருக்குது. 2 பில்லரை போட்டு வளர்த்துட்டோம். அதில் பிளாட்டு பாருங்கள், 40 அடி 50 அடி 2000 சதுரடி. ஸோ அதில் ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கிறோம். வாயு மூலையில் டாய்லெட்டுக்கு கீழேயே செப்டி டேங்க் அமைக்கிறோம். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. ஸோ தலை வாசல் உச்சஸ்தானத்தில் ஹாலு, கிச்சன் கம் டைனிங், கன்னி மூலை பெட்ரூம், பீரோவுக்கு உண்டான ப்ரொவிஷன், அதற்கு அட்டாச்சாக. இது ஒரு வாயு மூலம் ஒரு பெட்ரூம். ஜன்னல் எல்லாமே அடியன் கொடுக்குற மாதிரியே நீங்கள் கொடுங்க, சென்டர் பண்ணி கொடுக்காதீங்க. பூஜைக்கு உண்டானது. இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே செயல்படுங்க. 113 கோடி கருடமனை, வயது பொறுத்தம் 51 ஆண்டுகள் செயல்படும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வரைபடம் இப்போ பார்த்துருக்குறீங்க. இந்த பிளான் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, வாயு மூல செப்டி டேங்க் 4மே ஃப்ரண்ட்டில் வந்துடும். உயரமான மரங்கள் எல்லாம் மேற்கு தெற்கு பக்கம் வளருங்க. ஈசானத்தில் துளசி வைங்க. அக்னியில் மாமரம் வைங்க. இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டுச்சுனாக்கா அல்லது திருத்தம் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.